வணக்கம். இது திருவிழா சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இன்று நான் படித்ததில் பிடித்தது. ஹலோ இங்கேயுமா? இல்ல, நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உறவுகள்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த உறவுகள் இல்ல, தமிழ் உறவுகள். அவ்வளவுதான். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பேரு? பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஊட்டன் ஊட்டி, செய்யோன் செய்யோல், அதுக்கப்புறம் பரம்பரை. அப்படிதான் பரம்பரைங்கிற வார்த்தையே வந்துச்சாமா. எப்படி ரிசர்ச் பண்ணது? இதெல்லாம் நான் அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு அறிவு தேவை. என்ன ஏதோ தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு போல. வெரி குட், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் சித்திரை புத்தாண்டுல நம்மோட சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாரு? தமிழ் மொழிய அடுத்த ஜெனரேஷன் தலைமுறைக்கு அவங்க வித்தியாசமான முறைகளை கையாண்டு எடுத்து செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கதான் அவா, கௌஷிக், சஞ்சய். வணக்கம். ஏதோ இன்டர்வியூ வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க. மணமகள் தேவை இல்ல, அந்த பக்கம் காட்டுங்க. இது இன்டர்வியூ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, சாரி. சரி, இப்ப சஞ்சய் கிட்ட ஆரம்பிக்கலாம். பார்க்க வந்து சஞ்சய் ராமசாமி மாதிரியே இருக்காரு. அவரே. நீங்க வந்து NUSல ஒரு மாணவரா இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க என்டர்பிரனர் ஆகிறதுக்கு இப்ப என்டர் பண்ணியாச்சு. இப்ப இந்த முயற்சியில எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? எது வந்து உங்களுக்கு ஊக்குவித்தது? நிச்சயமா, நான் ஒரு 4 வருஷமா வந்து பள்ளிகள்ல வந்து ஒரு ஆசிரியரா போவேன், ஒரு என்ரிச்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டரா போவேன். ஸோ இதுல மாணவர்கள் ஆசிரியர்கள் கிட்ட நிறைய பேசும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு செயலி இருந்தா நல்லா இருக்குமே, கஹூட்லாம் நாங்க நிறைய பயன்படுத்துவோம், ஆனா இந்த மகிழ்வுறு கற்றல், ஜாய் ஆஃப் லேர்னிங்கை கொண்டு போறதுக்கு ஒரு செயலி இருந்தா நல்லா இருக்குமே சொல்றதை கேட்டேன். அதை நான் வந்து NUSTLSல ஒரு நண்பரோட சேர்ந்து, அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, நான் வணிகம் பிசினஸ் படிக்கிறவங்க, ஸோ நாங்க இணைஞ்சு இந்த செயலியை வந்து உருவாக்கியிருக்கோம். ஆமா, ஆக்சுவலி சஞ்சய் நான் வந்து பார்த்திருக்கேன். அவங்க வந்து அந்த கஹூட் பயன்படுத்தினது எல்லாம் உங்களுடைய உமர் புலவர் கூட சேர்ந்து நீங்க ஒரு இது பண்ணிருந்தீங்க. ஆமா, அப்படி வந்து ஃபீட்பேக் கிடைச்சதுல இருந்தா தமிழ் சார்ந்த ஒரு செயலை நீங்க உருவாக்கணும்னு முடிவெடுத்தீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஸோ உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தில் நிறைய இந்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போது அங்கே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. இவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஐபேட் கொடுத்தாலே அவங்களுக்கு இது விளையாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஈடுபாடு வரும். ஸோ அந்த ஈடுபாடை கொண்டு போறதுக்கு மின்வழி தமிழ் மொழி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எடிவல் மூலமா நடத்தினோம். அதுல வந்து அந்த செயலியை இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளிகளுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம். இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஏன்னா சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதுன்னு தெரியாது. ஏன்னா பிள்ளைங்க ஒரு இடத்துல உட்காராது. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் செஞ்சீங்க? நிச்சயமா, ஒரு விளையாட்டை பண்ணும்போது ப்ளே டெஸ்டிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அது நான் எப்பவுமே அந்த கேம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு விளையாட விட்டு அவங்களே பார்த்துட்டு இருப்போம், பிடிச்சிருக்கா இல்லையா. எனக்கு முடிச்சுட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்போம். நிறைய தடவை சொல்லுவாங்க, இந்த காலம் ரொம்ப லேக் ஆகுது, இது கொஞ்சம் இப்படி மாத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குங்க அப்படின்லாம் சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளையாட்டுகளை நாங்கள் மேம்படுத்தி இப்போ கொண்டு வந்திருக்கோம். இவர் என்ன சொன்னாலும் நம்ம வாங்கிடலாம். காதர் கூட ஒரு வளர்ந்த பிள்ளை தான், அவரை வச்சு கூட நீங்க டெஸ்ட் பண்ணலாம். நானும் விளையாட்டு பார்க்கறேன். அவ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இளைஞர்கள். இந்த காலகட்டத்துல வந்து கைத்தொலைபேசியில தான் நம்ம நேரமே ஓடுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி வந்து மரபு கலைகள் மேல வந்து ஆர்வம் வந்துச்சு? அது மட்டும் இல்லாம அதை எப்படி இளைஞர்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறீங்க? எனக்கும் ஒரு காலத்துல வந்து மரபு கலையா அது வந்து எனக்கா அது செட் ஆகலும் அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னால்தான் இப்போ இங்கே நிற்கிறேன். அவ்வளோ மரபு கலையில் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் என்ன தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த ஒரு டேஸ்ட் வந்தாலே மரபு கலையில் இவ்வளோ அடங்கி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கலையே அவங்கள உள்ள ஈர்த்துரும். எனக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அவா கூட இப்ப ஹை ஃபைவ் செசமி ஸ்ட்ரீட்ல பாத்துக்கீங்களா, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருந்தோம் இருக்கா? அதுல வந்து அவங்க மயிலா வருவாங்க, நான் வந்து கரடியா வருவேன், பல வேடங்கள் செய்தோம். உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஏன்னா தமிழ் மொழியை வந்து நேரடியா போய் சொல்லிக் கொடுக்கறது பதிலா எப்படி வித்தியாசமான முறையில கலையை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கலான்னு அந்த நிகழ்ச்சி மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஏகிடி மூலமா இந்தியாவுக்கு போய் அதெல்லாம் கத்துக்கிட்டு இங்க வந்து மற்ற இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கறது வந்து அங்க இருக்கும் போதே அவங்க தலைமுறையா அவங்க அந்த கலையை பாஸ் டவுன் பண்ணி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கதைகள் இருக்கு, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்களோட பேஷனை கேட்கும்போது நீங்க அந்த கலையை அவங்க குழந்தை மாதிரி எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை தான் நாங்க இங்க வந்து மற்ற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யறோம். சரி, இப்ப பாரதியார் பாடல்களை வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணலாம்.
ஓடி விளையாடு பாப்பா அது மாதிரி மாடர்னைஸ் பண்ணலாம். நீங்க பாப்பாவா? இந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணா தமிழை மறந்துடுவோம். அப்படி மறக்காம இருக்க வித்தியாசமான முறையில மறக்க அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை நீங்க உருவாக்கிங்க கௌஷிக், அதை பத்தி சொல்லுங்களேன். முதல்ல வணக்கம் காதர், வணக்கம் ஞானி. வணக்கம். மறக்கங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி சிங்கிள்ஸ் இன் an ஆல்பம். பாரதியாருடைய மிகப்பெரிய ரசிகன்னா, ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே பலவிதமான பாரதியார் கவிதைகளாக இருக்கட்டும், அதை பாடல் வழியில பாடி பலவிதமான கவிதைகள் நான் பாடியிருக்கேன். அதில் வந்து ஆசை முகம் மறந்து போச்சே அதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஆக்சுவலாக அதோடைய கவிதையோட பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாரதியாருடைய அம்மாவுடைய ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு வெள்ளம் வரைச்சா ஆற்றுல அடித்து கரைஞ்சு ஓடி போயிடுது. அதனால அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ அவர் தொலைச்சிருவார். அந்த அம்மாவுடைய முகம் மட்டும்தான் அவருக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு. அதுவும் வயதாக வயதாக அந்த ஞாபகங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எழுதிய ஒரு பாடல் தான் ஆசை முகம் மறந்து போச்சு அதை யாரிடம் சொல்வேனடி தோழி. இதுதான் அந்த ஏதோ ஒரு காதலி அந்த கவிதையின் பொருள். ஆமா. ஸோ இதே மாதிரி ஒரு கான்டெக்ட்ல வந்து கடவுளை பத்தி ஒரு பாடல் வந்து கோபாலகிருஷ்ணன் பாரதி அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து 1800களில் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. எப்போ வருவாரோ எந்தன் களி தீர அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த கடவுள் எப்போ வருவாரோ அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குறிக்கோளோட அவர் எழுதிந்த ஒரு கவிதை இது. இது இரண்டுமே வந்து ஜோன்புரின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ஜோன்புரிங்கிற ராகத்துல வந்து பல பிரபலமான திரையிசை பாடல்கள்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து இப்ப லூசு பெண்ணையெல்லாம் வந்து ஜோன்புரியோட ராகம் தான் அது. ஆமா. சோ அந்த ராகத்துல வந்து இசையமைச்சு சரி இது ரெண்டுத்தையும் ஒரு மேஷப் வடிவத்துல செஞ்சு மறக்க நினைக்க மறக்க காத்து கடக்க அப்படிங்கிற அந்த 4 வரிகளை பயன்படுத்தி இளையர்களுக்கு போய் அதை சேர மாதிரி ஒரு கோரஸை கிரியேட் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் கே பாப் ஸ்டைல்ல ஒரு கர்நாடிக் பாப் சாங் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி இதை இளைஞர்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வர சுத்த தமிழ்ல இருக்கிற வரிகளை அவங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணி அவங்கள உள்ளார கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தமிழ் பாடலை வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்யும். நீங்க ரீஇன்கார்னேட் பண்ணது இசைக்குழு இல்ல, தமிழ் மொழியை. ஐயோ அந்த அளவுக்கு அந்த பாரதியோட வரிகள் ஞாபகம் வருது. பல வேடிக்கை மனிதர்கள் போல நானும் இங்கே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதுலயா நீங்க சொன்னது இப்ப ரஜினிகாந்த் பாடி லாங்குவேஜ். நானே பயந்துட்டேன். வாழ்வே மாயமான. ஆனா அவர் சொன்னது பாத்தீங்களா அப்படியே. என்னன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழை சார்ந்த வரைக்கும் அதுல வந்து எழுத்து தமிழும் இருக்கு, பேச்சு தமிழும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட, தமிழே பேசாத இளைஞர்கள் கிட்ட. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல உங்களுடைய செயலி மூலம் அதை எப்படி சுலபமா கொண்டு போய் இளைஞர்கள் கிட்ட சேர்க்குறீங்க? நிச்சயமா. ஸோ பேச்சு தமிழ்ல பேசுறதை நம்ம நிச்சயமா ஊக்குவிக்கணும். நம்மளோட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதே தயங்குறாங்க. ஸோ அந்த தயக்கத்தை எப்படி நம்ம வந்து நீக்கலான்ற போது நம்ம வந்து விளையாட்டின் மூலம் நம்ம வந்து ஒரு வேர்ட் பிளே கேம் மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது நிச்சயமா அவரை கவரும்னு சொல்லிட்டு நாங்கள் 4 விளையாட்டுகளை உருவாக்கியிருந்தோம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து. அதில் 4வது விளையாட்டு பார்த்தீங்கன்னா வாய்மொழி திறனை வந்து வளர்க்குற மாதிரியான ஒரு விளையாட்டு. அது எப்படின்னா ஒரு நாட்டாம இருப்பாங்க, 3 நண்பர்கள் இருப்பாங்க, ஒருத்தவங்க நாட்டாமையா இருக்கணும். ஸோ இவங்க பேசும்போது இவங்க பேசினதுக்கு அப்புறம் தீர்ப்பு இவங்க வழங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வரும்போது அதை நாங்கள் வந்து மின்வழி மூலம் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணும்போது அது கிளாஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களை பேச்சு தமிழ் பேசுறதை ஊக்குவிக்கிறோம். அதே நேரத்தில் விளையாட்டின் வழி அவங்களை அதை என்ஜாய் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த மகிழ்வு கற்றல் ஜாய் ஆஃப் லேர்னிங் சொல்லியிருந்தோம்ல, இது ஆசிரியர்கள் நிறைய பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணையாக தான் இந்த கருவியை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்க பேச்சுல இருக்கீங்களே, வார்த்தைகளை பயன்படுத்தி பேச்சு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் மொழியை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி படைத்து அதுவும் மரபுகளையை பயன்படுத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது மாணவர்களுக்கு புரியுதா இல்லை அவங்க சொல்லிட்டு மறந்துட்டு போயிடறாங்களா அப்படியே கையெழுத்துக்கிட்டு? ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி அந்த ட்ராப், ஸோ கலை மூலமா கல்வி அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இஃபெக்டிவ் டூல். ஸோ நம்ம இப்போ ஆனந்த கல்வி அப்படிங்கிற வகுப்புகளும் நடத்துகிறோம். ஸோ கலை மூலமா கல்வி எப்படி போய் சேருது, மொழி எப்படி போய் சேருது, அதை எப்படி அவங்க சொன்ன மாதிரி எப்படி ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல அனுபவமாக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா கலையில் அவ்வளோ அடங்கி இருக்கு. இப்போ நம்ம பின்னல் கோலாட்டம்ல வந்து அவ்வளோ கணக்கு இருக்கு, எப்படி பின்னுறது, எத்தனை தடவை சுத்துறது, அதெல்லாம் அதை சுத்திக்கிட்டே எப்படா சுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து லைஃப் இஸ் an entangle மாதிரி அப்படிதான் ரொம்ப என்டேங்கிள் பண்ணியிருக்கோம் அது. ஆமா. ஸோ மொழியும் இந்த கலை மூலமா கத்து கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப effective way of teaching. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப நாங்கெல்லாம் பாடுறதை நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பாடகர்கள் வந்து உங்க குழுவுக்கு வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? நாங்களும் வரப்போம். டேலண்ட் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதாவது எங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில பாடுவதற்காகவோ அல்லது வந்து இன்னொரு நிகழ்ச்சியில பாடுவதோ மியூசிக் வீடியோல வரதுக்காகவோ ஒரு டேலண்ட் த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு. எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்களுடைய நண்பர் அல்லது இவங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் டேலண்ட் வில் ட்ராப் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்.
ஸோ உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் டாலண்ட் நீங்கள் கீப் அப் பண்ணிட்டே இருக்கணும்னா அது வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வருதுன்னா ஓகே, அவங்கள வந்து 4-5 விதமான பாடல்கள் பாடி அனுப்புங்க. ஒரு ஸ்லோ சாங் பாடுங்க, ஒரு ஃபாஸ்ட் சாங் பாடுங்க, ஒன்றுத்தில் வந்து வெறும் ஒரு இமோட் பண்ணி பாடுங்க, தமிழில் பாட வருதா உங்களுக்கு, எந்த மொழியில் பாட வருது அப்படிங்கிறத விதமாக நாங்கள் ஒரு விதத்தை டெஸ்ட் பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அங்கே இருக்காங்க, அந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரிஹர்சலுக்கு கூப்பிடுவோம். நீங்கள் ரிஹர்சலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தர்ஷனா மாதிரி ஒரு தேர்ந்த கலைஞர் அல்லது லாவண்யா மாதிரி ஒரு தேர்ந்த கலைஞர் நீங்கள் சைடில் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவோட வரிகளை நீங்கள் பாடுங்க, தர்ஷனாவோட வரிகளை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அவங்க எப்படி பாடுறாங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் சில பயிற்சிகள்லாம் கொடுத்து இவென்ச்சுவலி அவங்கள நாங்கள் மேடை ஏற்றுவோம். சில பேரை வந்து அவங்களும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களும் கற்றுக்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் வந்தாங்கன்னா தென் அது ஒரு பாதையை வழிவகுத்து அது கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்கும். ஈடுபாடு ரொம்ப முக்கியம் ஆமா. அப்படிங்கிற இளைஞர்களுக்கு அந்த ஈடுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஐயா லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூமர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேஸ்ட். அப்புறம் அவங்க கத்துக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு போயிடும், சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு நம்மளுக்கு போயிடும், டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால தமிழ் மொழி மாதத்துடைய கருப்பொருளே ஈடுபாடு தான். ஈடுபாடு நிச்சயமா. கரெக்ட். டெஸ்ட் நிறைய சொன்னார்ல, இப்ப அவங்கள டெஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஒரு குட்டி பிரேக் வைக்கலாமா? இது திருவிழா சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இது திருவிழா சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஓகே, டெஸ்டிங் டைம். சோதனை பார்க்க மேலும் வந்திருக்குது. ஆமா, இப்போ உங்க தமிழ் எல்லாம் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க எந்த போறோம். ஸ்டேட்டஸ் இருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருங்க, நான் டீ குடிச்சிட்டு அதெல்லாம் அப்படிதான் கிளம்ப முடியாது. நீங்க தான் தமிழ் புலவர், உங்களுக்கு தான் ஆரம்பிக்க போறோம். நம்ம சரி சில படங்களை பார்க்க போறோம். அந்த படங்களினுடைய படங்களை பார்த்து அதுல தமிழ் வார்த்தையில சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு போட்டி. ஓகே, உங்களுக்கான முதல் படம் இது ஆங்கிலத்துல இது என்னது? வாஷிங் ஓகே, மிஷின். அது அப்படியே மாத்துங்க தமிழா. கழுவுற மிஷின். கழுவும் இயந்திரம். இயந்திரம் கழுவும் இயந்திரம். துவைக்கும் இயந்திரம். நம்ம துணி என்ன செய்வோம்? அலசுவோம். ஓகே, துவைப்போம். அந்த துவை, அந்த போத்தை வெட்டி தூக்குங்க. துவை. 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 துவைந்திரம். அவ சட்டில என்ன செய்வோம்? சமைப்போம். அந்த அப்படிலாம் சொல்லாதீங்க. வடை என்ன செய்வோம்? வடைய இன்ஜினியரிங் தமிழ் என்ன? பொரி. இயந்திரம், பொரி இயந்திரமா இல்ல முதல்ல சொல்லுங்க. துவைப்பொறி. துவைப்பொறி. கரெக்ட். நம்ம சரி சார் ரொம்ப அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு. சரி சார் ரொம்ப நம்ம என்னது பொரிக்கிறோம் மறுக்கிறோம் வேற சமையல் நம்ம அப்படியே சொல்லி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப சுலபம். இது சஞ்சய் சொல்றாரு. வெரி குட். ஓ, அவ்வளவுதான். இருக்கு. தமிழ்ல ஒரு ஆப் செஞ்சு ஒரு மின் செயலியா அப்படி சொல்லாதீங்க. நான் தெரியாம வச்சு தான் மாட்டிக்கிறேன். அடுத்ததுல எல்லா கேள்வியும் நீங்க அவர்கிட்ட கேளுங்க. சரி, அடுத்த படம் இது. நம்ம பயன்படுத்துறது இருட்டுல மின்சாரம் போய்விட்ட பிறகு ஒளி 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 உங்கள் வானொலி. ஊட்டி. இது என்னது? மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இந்த கேம். லைட். விளக்கு. அத வந்து நம்ம கையில பிடிச்சா விளக்க மாத்து. இப்ப அத வச்சு கையில பிடிச்ச என்னது? கைவிளக்கு. கை விளக்கு. ஓ, இப்படியே ஓட்டிடுறீங்க. இது இது. மின் சக்கரை இயந்திரம். அப்புறம் நம்ம ஓகே, நம்ம வந்து காடி. இல்ல இல்ல. அட போடி. இல்ல இப்ப நம்ம சந்தோஷமா என்ன ஆகுது நமக்கு? மகிழ்ச்சி. அந்த மகி. அது ஓகே. வண்டி என்ன ஆகுது சாலையில? அது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு இன்னொரு வார்த்தை. அமர்ந்திருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிறோம். மட்ராஸ் மொழியில என்ன சொல்லுவோம்? குந்து. குந்து. அந்த மகிழும் குந்து சேருங்க. மகிந்தி. மகிழ் மகிழுந்து. அதான் இருக்கணும். குளிர் சாதன பெட்டி. அது ஃப்ரிட்ஜ். குளிர் சாதன குளிர் என்னது? குளிர். இது என்னது? குளுகுளு. குளுகுளு இயந்திரம். சில்லுன்ட்டு. ஒழுங்கா சொல்லுங்க. என்ன செய்யுது? உங்களை துப்புது. துப்புல உங்களை அப்படியே ஜில்லுனாக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு என்ன ஐஸ் வைக்குது. குளிர் ஊட்டும் இயந்திரம். சரியா சொல்லிட்டாருப்பா. பிரிச்சிருங்க. ஆனா ஒண்ணா சொல்லலாம். குளிர் ஊட்டும் இயந்திரம். எஸ். குளிர் ஊட்டும் இயந்திரம். அடுத்தது மின் தூக்கி. ஓகே. அடுத்து ஒளி ஊட்டும் இயந்திரம். ஒளி ஊட்டும் இயந்திரம். ஆமா, எல்லா இயந்திரமாவே ஓடுவோம். சரி, இது என்னது? இது காது. சரி, காது. காதூட்டி. ஓகேங்க, காது. எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. காது. ஓகே, இது என்ன ஏறுறோம்?
படி படி என்ன போட்டு ஏறுறோம்? ஏனி. ஏனி. காதேனி. எஸ். காதை, இப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வைஃபை அருகலை என்பது சரி. வாவ். உண்மையிலே இது உருவாக்கி இருக்காரு. போய் சொல்ல அவரு, போய் சொல்ல. சரி, அடுத்த போட்டிக்கு போக போறோம். இது வந்து நாங்களும் உங்க கூட சேர்ந்து விளையாட போறோம் இந்த போட்டி. இது என்னன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து சில இனிப்பான, சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு வார்த்தை நான் ஒரு எழுத்து சொன்னேன்னா அந்த வரிசையில் நம்ம எல்லாரும் வார்த்தை சொன்னோம். இப்போ சா சொன்னேன்னா சால ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் சொல்லணும். எல்லாமே சரியா? விடாம சொல்லணும். விடாம சொல்லணும். யாரு யோசிக்க கூடாது. விடுறீங்களோ குடிக்கணும். ஆமா. விடாம சொல்லணுமா? சொல்ல குடிக்கிறது முடிய முகம் மாறுது. சரி, நான் முதல்ல இல்ல இல்ல இந்த தமிழ் ப்ரொஃபசருக்கு மட்டும் ஒரு 4 தூரம் கொடுங்க. அதெல்லாம் அதுக்குள்ள நாங்க 2 பேரும் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கோம். சரி, நான் முதல்ல ஆரம்பிச்சிடுறேன். சரியா? ஆனா சால வேணாம், வேற. சா வேணாமா? பாத்தியா மாத்திட்டே மைண்ட் போடுது. சரி, ஓகே, பா வச்சுக்கலாம். சரி, ஓகே ஓகே. பாடல். நானா படி படி. பட்டம் பண்டி. பங்கு. அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட். குடி. அவ்வளவுதான். காக்கை. காக்கை. கடிதம். கண்ணம் கண்ணாடி. காணல். கண்ணு. கடி. கண் கண்ணாடி சொல்றேன். பிடிங்க. அந்த ரப்பன் சனி. ஓகே, அடுத்தது வா. வா. ஓகே வா ஓ நான் ஓ சரி வண்ணம் வண்ணம். வாக்கி. வா. வட்டம். வண்டி. வாகனம் வம்பு. வானம். வால்பாறை. வடை. வடை. வாள் வம். பம்பா. குடிமா குடி. பம்முன்னு விட்டாலே. இல்ல பாவம் அந்த Actually, try correct. பண்ணணும்னு சொல்லுங்க. அவ வம்பு கரெக்டா தான் வந்தீங்க. வம்பு. இல்ல பம்முன்னு விட்டாங்க. வம்பு சொல்லிட்டேன் நினைச்சேன். வம்பு வண்ணம். மைண்ட்ல சொன்னேன். சரி, இப்போ கொஞ்சம் கடினமாக்கலாமா? கடினமாக்கலாம். சுலபமாக்கலாம். நம்ம வந்து இப்ப வா வரிசையில இருக்கோம்ல, அப்ப வா, வி, வு அந்த மாதிரி இல்ல போலாம். வா வா பேபி. ஓகே ரெடி. ஓகே, அடுத்து பாபா ஆரம்பிக்கிறாங்க. சா. சக்கரம். சங்கு. சாப்பாடு. சனிக்கிழமை. சந்தனம் சன்னல். சாணம். சாம்பார். சந்திப்பு. சந்திரன் சங்கடம். சங்கடம். சாதகம். சாலை. சேமிப்பு. சிக்கல் சாமி. சாணக்கியம். சூரியன். சுக்கிரன். சோதனை சில்லறை. சேமிப்பு. சித்திரை. சித்தப்பா. ஏய், ஓகேவா? உருவு. குடிங்க குடிங்க. ஓ, இது அயத்தக்க கிரீன் டீ. ஆமா யாரு? அயராஜா கிட்டியா? வாய் கொஞ்சம் கசக்குது. வாங்க எல்லாரும் கொஞ்சம். இப்ப நான் ஒரு இனிப்பான செய்தி சொல்றேன். இருங்க இருங்க. இனிப்பு தானே வேணும். ஆமா. நான் சொல்ற செய்தி சொல்றேன். பின்னாடி வாங்க. எனக்கு நான் இன்னைக்கு சாப்பிடுங்க. நான் வந்து ஊருக்கு போய் ஒரு முக்கியமான நபரை வந்து பேட்டி எடுத்திருந்தேன். ஆனா நீங்களும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நம்ம தயாரா வச்சிருக்கோம். அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சரி, அவங்க யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுப்போம். இது திருநாள் திருவிழா சித்திரை புண்ணாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஓகே. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம். யாம் கேட்ட பாடல்களிலே இவருடைய பாடல்களைப் போல் தனித்துவமானதும் வேறெங்கும் காணோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்குன்னு சொல்ற இவர் இன்றும் அன்றும் என்றும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு மக்களுடைய மனசு. என்னடா பெரிய கேபாப் ஹிப்ஹாப் தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட இருக்காரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாழினி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய சின்னம் இருக்கு இல்லையா, அந்த பாரதியார் சின்னம், அது வந்து நீங்க முதல்ல வச்சுக்கிட்டது வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுடைய இசை பயணத்தை பத்தி தெரிய வேணான்னு தான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட. அது உண்மையா? ஆமா, உண்மைதான். அதாவது அது வந்து நாங்க ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீட்டில் அது தெரியாது. ஸோ நான் ஸ்டேஜில் வந்து அப்போல்லாம் வந்து மாஸ்க் போட்டு இது இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியே 10 வருட காலத்துக்கு முன்னாடியே நான் பேண்டானா கட்டிடுவேன். என்னோட பழைய வீடியோஸ்ல இருக்கும். பழைய வீடியோஸ்ல நான் எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்கார்ஃப் கழுத்துல தொங்கும். ஸோ வீடியோ அப்போ மட்டும்தான் எடுத்து விடுவேன். அப்பெல்லாம் வீடியோ வந்து இப்படி யூடியூப்லாம் நெட்வொர்க்ஸ் கிடையாது இல்லை. ஸோ வீடியோ எடுத்தா நம்ம பார்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து யாராவது வீடியோ எடுத்தா மாஸ்க்கை மட்டும் எடுத்துப்பேன். இல்லைன்னா ஸ்டேஜ் ஏறுறப்ப அந்த பேண்டானா கட்டிட்டு இது வரைக்கும் ஒரு ஸ்கல் கேப் போட்டிருப்பேன். ஸோ கண்ணு மட்டும்தான் தெரியும்.
ஸோ அப்படிதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் தெரிஞ்சா படுறான்னு சொல்லுவாங்க, இது என்ன இதுன்னு. ஏன்னா அவங்கள புரிய வைக்கிறது கூட அப்போ தமிழ் ஹிப்ஹாப் வந்து நான் ஒரு ரேப்பர்னு சொன்னா கூட புரிய வைக்கிற இடத்துல கூட அன்னைக்கு ரேப் இல்லை. இது வந்து 2005-06 காலகட்டத்தில் மிக்ஸ் டேப்லாம் போடுறப்ப கூட ஸோ நான் வந்து 10th வந்து படிக்கிறப்ப வந்து மிக்ஸ் டேப் CD ரைட் பண்ணி அந்த CDயை கொண்டு போய் ஸ்கூலில் விற்பேன், ஜெராக்ஸ் கடையில் விற்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் தமிழ் MP3 ஹிட்ஸ்லாம் அந்த டைம்ல CDயில் வரும், அதில் நம்ம பாட்டு உள்ள சொருகி விட்டுருவேன். ஸோ அப்படிதான் மிக்ஸ் டேப் மாதிரி வித்துட்டு இருப்பேன். அப்படி இது பண்ணி அதில் தான் என் மைக்கை வாங்குவேன். ஸோ இப்படி ஹெட்ஃபோன் வாங்கினது அந்த இதில் தான். ஸோ இப்படிலாம் வந்து அப்போவே ஒரு ஆண்டர்ப்ரனராக சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த டைமில் வந்து அது ஏதோ ஒன்று தேவைப்பட்டுச்சு. இது யார் CD ஆதி அப்படின்னு எழுதி இது பண்ணா இங்கே வாடான்னு வரேன். ஸோ அதனால் ஒன்று தேவைப்பட்டுச்சுல. அப்போ ஒரு சிம்பிளாக பாரதியாரோட அது ரொம்ப ஈஸி. என்னோட லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு மீசை, ஒரு பொட்டு, இது வச்சா அது சிம்பிளா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த CD மேல பிரிண்ட் அடிக்கிற இது வந்துச்சு. இப்போ பிரிண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இதோட பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ இப்படி இது பண்ண ஆரம்பிச்சு அப்படியே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்படியே அதை கேரி பண்ணிட்டு வந்தோம். படத்துக்கு வரப்போ ஆதி ஜீவான்னு வைங்கன்னாங்க. நம்மளை இந்த அடையாளம் மக்கள் கொடுத்தது, அதுலேயே டிராவல் ஆகும் சொல்லி அப்படியே வச்சோம். அப்படியே இன்னி வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ட்ரெண்ட் ரொம்ப வைரல் ஆகி வருது. அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, நான் கூட போட்டிருந்தேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து யூ ஆர் மை ஜீவா அப்படின்னு போட்டிருந்தேன். ஹிப்ஹாப் தமிழா ஒரு டூவோன்னு இப்ப சமீபத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் வந்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப மக்களுக்கு வந்து இந்த கான்செர்ட் எல்லாம் ஜீவா நான் பார்த்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவனை ஸ்டேஜில் கொண்டு வரது. முதல் 2 கான்செர்ட்ல வரமாட்டான்ட்டான். ஓ அப்படியா? ஸோ 3வது கான்செர்ட் அப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டேஜ் பின்னாடி பிரச்சனைன்னு சொல்லி எங்களோட ஷோ டைரக்டர் வந்து சீக்கிரம் வாங்க ஜீவா, இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம். அவன் ஃபுல் பேக் எண்ட் எல்லாம் FOHல இருப்பான், பின்னாடி பேக் ஸ்டேஜ் ஓடுவான். நாங்கள் முன்னாடி கான்செர்ட் நடக்குதுன்னா அவனும் அதுக்கு ஈக்குவலாக ஓடிட்டு இருப்பான் பின்னாடி. ஸோ சீக்கிரம் வாங்கன்னு வர வச்சு, ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க எப்படின்னா அப்படியே கூப்பிட்டு வந்து நான் கரெக்டாக ஜீவான்னு கூப்பிட அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, அது 3வது மலேசியாவில் தான் நினைக்கிறேன், இழுத்துட்டு வந்துட்டோம் உள்ள. முதல் 2 கான்செர்ட் ஆல் எஸ்கேப், மென்ஷன் மட்டும் பண்ண எப்படியும் வரமாட்டான்னு தெரியும். 3வது கான்செர்ட் எல்லாம் டீமே எல்லாம் பிளான் பண்ணாங்க, இந்த டைம் இழுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு தடவை வந்து இழுத்த உடனே என்ன பண்ணிட்டோம், ரேம்பை மேலே கொண்டு போயிட்டோம். ஏன்னா வந்து இழுத்துட்டு வந்து நிறுத்தினாலும் ஆள் எஸ்ஐ ஓடுவான், இல்லை ஒரு கூட்டம்லாம் கத்துனா கிளம்பிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அதனால ரேம்ப் மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போனோன்னா அங்கே கை காட்டு, இங்கே கை காட்டு, இப்போ இங்கே பாரு எத்தனை பேர் உனக்கு கை காட்டுறேன். அப்போ அந்த ஃபீலிங் அவனுக்கு ஓகே. ஸோ இப்போ தான் கான்செர்ட்ல தான் வந்து ஒத்துக்கிட்டான், சரி ஓகேன்னு. அதுல இருந்து ஒவ்வொரு கான்செர்ட்லையும் நான் வந்து கரெக்டா 2 minutes நான் அவ்வளவுதான் வருவேன். கரெக்டா வந்தானா சொன்னான்னா ஓடிடுவான். உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஸ்டேஜுக்கு என்ன வரமாட்டேன்றாரு ஒருத்தர், ஏன் டிவியில வரமாட்டேன்றாரு, வீடியோல வரமாட்டேன்றாரு. பட் என்னன்னா எனக்கு தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா இப்ப அவனுக்கும் சேர்த்து நான் பேச வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் அவனை கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன கேட்பாங்க. பட் நான் எல்லாருக்கிட்டையும் கான்செர்ட்லயும் சொல்றது அதுதான், நல்ல நண்பர்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி சந்தோஷமாவும் திருப்தியாவும் மன நிம்மதியோடும் குழப்பம் இல்லாமையும் போகலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென் ஆல்பா கிட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்களேன், தமிழ் பாட்டுனாலே கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க பாட்டு மட்டும் எல்லா பிள்ளைங்களும் கேட்கறாங்க. ஜென் ஆல்பா மட்டும் இல்ல, ஜென்சியும் சரி. இவங்க இந்த 2 ஜெனரேஷனுக்குமே நீங்க தான் ஐகானா இருக்கீங்க. அதை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நன்றி உணர்ச்சி தான் வருது. அதாவது நான் வந்து ஜென்சி ஜென் ஆல்ஃபான்னு இல்லை, மேபி என்னை சுற்றி இளைஞர்கள் ஒரு பட்டாளம் இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருந்து பார்ப்பேன். பசங்க கூட அப்படியே சுற்றுறது, இன்னும் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ பசங்க கூட இருந்து பார்க்குறது. ஸோ மேபி அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்களோ இல்லை என்ன நடக்குதோ அது மேபி எனக்கு ஈஸியாக அதை நான் ஆர்ட்டாக மாற்றிடுறது. இதுதான் என்னோட ஃபிலாசபி ஆஃப் ஆர்ட். உங்களுக்கு வந்து தமிழ் பற்று அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய வரிகள்லேயே நம்மளுக்கு தெரியும். இந்த தமிழ் பற்று உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த தமிழ் பற்று உங்களுக்கு எந்த வயசுலேருந்து உருவாச்சு, எப்படி வந்துச்சு? இது வந்துச்சு எப்போ எப்படிங்கிறது எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே வீட்டில் தமிழ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் எங்கள் தாத்தா தமிழ் வாத்தியார், எங்கள் அப்பா வந்து தமிழ் கவிதைகள் எழுதுவார். ஸோ வீட்டில் தமிழ் இருந்துகிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து. ஸோ நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறைய அண்ணா அக்கா என்னுடைய மாமா எல்லாம் சேர்ந்து இருப்போம். ஸோ உள்ளுக்குள்ள தமிழ் ரொம்ப அதிகமாக நிலவிட்டு இருக்கோம். தமிழ்ங்கிறது ரொம்ப இது. அண்ட் தமிழில் பேச அப்புறம் என்னுடைய தமிழ் டீச்சர் ராணி அம்மாள்னு என்னுடைய தமிழ் மிஸ், அவங்க ஒரு பெரிய
காரணம். என்னுடைய வாழ்க்கை, நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையோ ஒரு வசதிகளோ வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இது தமிழ் சார்ந்த பொருளாதாரத்தில் தான் நான் இயங்கிட்டு இருக்கேன். ஒரு தமிழ் சினிமா ஆகட்டும். ஸோ தமிழ் இருக்கும் வரை தான், இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு தமிழ் சேனல், தமிழ் இருக்கும் வரை தான் நீங்களும் இருப்பீங்க, சேனலும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து தமிழுக்கு ஆற்றும் கடமை, அந்த மாதிரி ஒரு நம்ம தமிழுக்கு ஏதோ உதவி செய்கிறோம் அப்படி ஃபீல் ஆகிக்க கூடாது. தமிழ் இருக்கிறனால தான் நம்மளாம் இன்னைக்கு இங்கே இருக்கோம். ஸோ அந்த மொழி தான் நமக்கு ஒரு அடையாளத்தை தருது தமிழன்னு. ஸோ அதனால வந்துட்டு இது ரிவர்ஸில் தான் பார்க்கணும். நான் கொடுத்து வச்சிருக்கேன் தமிழ் மொழி வந்து எனக்கு வந்து நல்லா சரளமாக என்னால் தமிழ் எழுதி பேசி என்னால் படிக்க முடியுங்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தமிழில் இருந்து எடுத்துக்கொள்ளும் அறிவு வந்து ஒரு கடந்த 100 வருடங்களோ 200 வருடங்கள் அறிவு இல்லை, 1000 வருடங்களாக சேர்த்து வைத்த அறிவெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியுது. அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறது நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. ஸோ அத்தனை அறிவையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு மொழியை சார்ந்த ஒரு இதுல மொழியை கத்துக்கிட்டதுக்கும் இதுக்கும் நம்ம தான் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஆமா. மெயின் ஸ்ட்ரீம் லேபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஹிப்ஹாப் போன்ற ஜானர்ஸ்க்கு வந்துட்டு அதிகமா வாய்ப்பு கொடுக்காம ஒரு சில ஜானர்ஸ்க்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அது காரணம் என்னன்னா கன்சம்ஷன் தான். லேபிள்ஸ் யாரு? வியாபாரிகள். அவங்க விற்கிறாங்க. என்ன பொருள் அதிகமா விற்குதோ அதை தான் அவங்க உற்பத்தி பண்ண போறாங்க. இப்ப ரேப்புங்கிறப்ப வந்து ஒரு ரேப்பர் அவனே தான் எழுதுவான், அவனோட பயணத்தையும் வழிகளையும் அவன் சொல்லுவான். அந்த இசையோட தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும். பட் அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது, அதை வந்து விற்கிறது கஷ்டமா இருக்குங்கிறனால லேபிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா சினிமா பாட்டு, ஆனா சினிமால வராத பாட்டு தான் இந்த பாட்டுங்கிற மாதிரி. இப்ப நான் ஃபிலிம் மியூசிக்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஃபிலிம் மியூசிக்காவே இருக்கு. அதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். பட் இதை உடச்சுக்கிட்டு நிறைய தம்பிகள் வந்து வராங்க. யார் அந்த பிரைமரி ஆர்டிஸ்டோ அவங்களே வீடியோல கொண்டு வர இடத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மாறி நாளைக்கு ஆர்டிஸ்ட் ஓரியன்டா மாறுங்கிறதா என்னுடைய அந்த பாடு. ஆமா, நம்பிக்கை. நீங்க சொன்னீங்களா ஒரு ரேப்பரா வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஒரு கலைஞரா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா, இப்படி ஏதாச்சும் ஒரு கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய பயணம் தொடங்குச்சா? இல்ல அந்த பயணத்துல ஏதாச்சும் ஒரு கருத்தை நீங்க பகிர்ந்துக்கிட்டு உங்க மனசுல இருக்குதா? 2006-07 அந்த மாதிரியான டைம்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல்ஸ்லாம் தமிழ் பேசக்கூடாது, தமிழ் பேசினா ஃபைன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டாக்கிங் இன் தமிழ்னு வந்து கிளாஸ்லயே எழுதுவாங்க. அவன் டாக்கிங் இன் தமிழ்னு கிளாஸ் லீடர் வந்து யாரெல்லாம் தமிழ் பேசினான்னு எழுதுவான். மியூசியம் ஒரு ஃப்ரேம்ல வரும் டாக்கிங் இன் தமிழ்னு. அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல இருந்துச்சு, நிறைய ஸ்கூல் அது ஒரு காமன் நாமா இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு சூழல்ல வரும்போது இந்த பக்கம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து சண்டை போடுவாங்க. வந்து இந்த தமிழ் பீரியட் எப்படி மதிப்பாங்கன்னா, வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க. பிடி பீரியடும் தமிழ் பீரியட்லாம் கொடுத்துருவாங்க. எங்க தமிழ் டீச்சர்கிட்ட பண்ணவே முடியாது. அவங்க வந்து அது எப்படி தமிழ் வாழ்க்கைக்கு அவசியம் அப்படி இப்படின்னு அப்படி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கும்போது இது இன்னும் என்னுடைய உள்ளுக்குள்ள அந்த கருத்துக்கள் பதிஞ்சனால நான் வெளியில கொண்டு வர என்னோட கலையில வந்து அந்த கருத்துக்கள் மூலமாவே நான் பாடல்கள் போட ஆரம்பிச்சேன். என்னோட முதல் ஆல்பம் எடுத்துட்டீங்கன்னா என்னோட மிக்ஸ் டேப்ல இருந்தே இருக்கும். ஈவன் மை ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பம் ஹிப்ஹாப் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் பாட்டு தமிழ் பத்தின ஒரு மோனோலாக், அடுத்து தமிழண்டான ஒரு பாட்டு இருக்கும், அடுத்து தமிழ் தெரியும்னா. ஸோ என்னுடைய பயணமே வந்து தமிழ் சார்ந்து தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய கருத்துக்கள் பேசார். நான் ஒரு ஏலியன் ஆல்பம் வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே ஹோப் பேஸ் பண்ணியிருக்கோம். நடந்த வரைக்குமே ஒரு பாட்டு இருக்கும், நடந்த வரைக்குமே நம்ப முடியல, மச்சான் how did we come this far, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பேசிக்காக என்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்களாக எழுதிருக்கிறேன். ஆமா, நீங்க உங்களுக்கு மட்டும் உண்மையா இல்ல, பல பேருக்கு உங்களுடைய பாடல்கள் ஒரு ஹோப் தருதா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சிங்கப்பூர் கான்சர்ட்ல இருந்து போகட்டும் போகட்டும் போ நீங்க பாடினப்ப வந்து ரவிவர்மன் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து எங்களுக்குலாம் பொல தண்ணி வந்துருச்சு கண்ணுல இருந்து. இப்போ இந்த கான்சர்ட்ஸ்லாம் போகும்போது மக்கள் யார் இருக்காங்கன்னு பாக்குறதே கஷ்டமா இருக்கும் அந்த லைட்ல எல்லாம். நீங்க ஒரு கான்சர்ட்டும் போய் பேர் வச்சு கூப்பிடுவீங்க உங்களுடைய ஃபேன்ஸை. அது எப்படி நான் எல்லாரையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? நான் வந்து 10 பேர்கிட்ட இருந்து ஷோஸ் ஆரம்பிச்சேன். 10 பேர் பாடுவோம். ஃபர்ஸ்ட் 10 பேர் வந்தாங்க, அடுத்து 20 பேர் வந்தாங்க. ஸோ என்னோட ஒவ்வொரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காங்க. இப்போ சென்னை ஷோல வந்து ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, அது வந்து குழந்தையிலேருந்து என் ஃபேன். அந்த காலத்துல இருந்து அந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு, நிறைய இடத்துல வந்துருக்கு. அவங்க இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட வந்திருந்தாங்க. வந்து அவங்க என்ட்ரானு ஸ்ரீ நீயா அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிட்டாரு. எப்படிங்க அப்படின்னு. நான் எனக்கு எல்லாரையும் தெரியும் அப்படின்னு. ஸோ இது வந்து இது பெருமைலாம் இல்லை, இதுதான் இப்படிதான் நான் வளர்ந்தேன். அஸ்விதா, நஜ்லான்னு 2 பேர் சிங்கப்பூர். அவங்க கிட்டத்தட்ட 8 ஹிப்ஹாப் தமிழன் கான்சர்ட் உலகம் ஃபுல்லா எங்க கூட டிராவல் ஆகி 8 கான்சர்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், பர்சனலா ஃபீல் ஆகுது இல்லையா. ஸோ என்னால முடிந்த வரைக்கும் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ, இப்போ பெங்களூர் போன ஹெர்ஷன் ஒரு பையன், அவன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப் தமிழன் CD 2012 வந்த CDயோட ஒரிஜினல் காப்பி எடுத்துட்டு வந்து
என்கிட்ட ஸ்டேஜில் கொடுத்து சைன் வாங்கினாங்க. ஸோ அந்த இது அப்போ அந்த அவனை எப்படி மறக்க முடியல. ஸோ எர்ஷன் வந்து திரும்ப சென்னையில் ஆடிட்டு இருக்கான். டே எர்ஷன் நீ எங்கடா இங்கே அப்படின்னு. ஸோ அந்த சென்னைக்கு வந்துட்டியா சூப்பர் அப்படின்னு. ஸோ நம்ம முதல்ல 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்போ அந்த 10 பேராக இருந்தப்பெல்லாம் 10 பேர் தான் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வர இந்த கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் மாறினாலும் அந்த 10 பேர் இன்னும் இருக்காங்க, எல்லா ஷோக்கும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்கள ஞாபகம் வைக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இதே மாதிரி நான் இன்னொரு இன்டர்வியூல கூட பார்த்தேன், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி டைரக்டிங் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது வந்து கஷ்டமா இருக்குதா அப்படின்னு கேட்டப்ப நீங்க சொன்னீங்க அதுக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், அங்கிருந்து வந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க லைஃப்ல இருக்க பாயிண்ட்ல நீங்க வந்துட்டு இவ்வளோ பிஸியான ஒரு ஸ்கெடியூல், படத்துலயும் நடிக்கிறீங்க, படம் பண்றீங்க, கான்செர்ட்ஸும் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். எல்லாமே வந்து எதுவுமே இங்கே எனக்குலாம் எதுவுமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. அதுக்கான வசதி இல்லை என்கிட்ட. ஸோ ஒவ்வொரு அடியுமே கரெக்டாக இருக்கணும். கான்செர்ட் வந்து எல்லாரும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 அந்த கான்செர்ட் ட்ரெண்டு போயிட்டு இருக்கோம். கடைசியாக கான்செர்ட் ட்ரெண்டுக்குள்ளே வந்தது நாங்கள் தான். ஸோ எல்லா கம்போஸ் கான்செர்ட் பண்ணுறப்ப நம்ம என்னங்க நீங்கள் இன்னும் பண்ணலையா அப்படிங்கிறப்ப என்னுடைய கான்செர்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெரியும். என்னோட கான்செர்ட்ல சீட்டிங் கிடையாது. என்னால் உட்காந்து இருக்கவங்க கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ என்னோட கான்செர்ட்ல பார்த்தீங்கன்னா MIP VIP சைடில் தான் இருக்கும். கான்செர்ட்னா இப்படி தான் இருக்கும்னு இத்தனை வருஷம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஸோ ஆனால் என் கான்செர்ட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்களே அதை ரெடி பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வரதுக்கே எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கான்செர்ட் சீன் வந்து நிறைய பேர் கான்செர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கடைசியாக கான்செர்ட் வரப்ப இப்போ எப்படிங்க எல்லாரும் கான்செர்ட் பண்ணி முடிக்க போகிற டைமில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களே, இதெல்லாம் ஒர்க் ஆகுமாங்கிறப்ப இந்த கான்செர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற எதுவுமே பண்ணல, படமே பண்ணல. முடிஞ்சு மலேசியா ஷோடவுன் முடிச்சோன்னே தான் அந்த படம் ஆரம்பித்தோம். அப்புறம் ஹோம் கம்மிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெய்லரே விட்டோம். நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களோட எண்ணங்களை சேர்த்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்குறோம். ஸோ அதை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது எனர்ஜி இதெல்லாம் தாண்டி இதுதான் வாழ்க்கையில் நம்மளுடைய கோல்னு நம்ம மூவ் ஆகிறப்ப அது நடக்கும் பொழுது அது இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம இன்னும் பெருசாக கொண்டு போக முடியுமோ அதுதான் எங்கள் மைண்டில் ஓடுது. என் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இது முதல் தலைமுறை கனவு. எங்களை இழுத்து கொண்டு போனோம்னா நாங்கள் எல்லாருமே முதல் தலைமுறை ஆட்கள். ஸோ நாங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போனோம். ஸோ எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரமே கிடையாது. பட் இதை நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். பல கான்செர்ட்ல இந்த மெயின் ஆர்டிஸ்ட் வந்து ஹோல் டியூரேஷன் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 4 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் முழு நேரம் அங்கே தான் இருக்கீங்க. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் போய் ஓடிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு எப்படி உங்களுக்கு எனர்ஜி இருக்குது? இது எனர்ஜி இதெல்லாம் தாண்டி இது ப்ரிப்பரேஷன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்னோட ஸ்டாட்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சேன்னா ஒரு என்டூரன்ஸ் அத்லீட்டோட ஹார்ட் ரேட் இதெல்லாம் என்னவோ அதுதான் என்னோட ஸ்டாட்ஸ் இருக்கும். எனக்குன்னு ஒரு கோச் காலைல ஒரு 1 hour ஸ்விம் பண்ணணும், திரும்ப 1 hour ரன் பண்ணணும், திரும்ப பேட்மிண்டன் இருக்கும், திரும்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். என்ன எல்லாரும் கேட்கலாம், நீங்கள் ஏன் வந்து கான்சர்ட்டுக்கு பண்ணுறங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிரேக் எடுக்கணுமா? படம் நடிச்சுட்டே பண்ணலாமே. 3 மணி நேரம் ஸ்டேஜில் நிற்கணும். அதுவும் ஆரம்பிக்கிறப்ப ஸ்டேஜில் என்ன எனர்ஜியில் ஏறுறோமோ முடிச்சு கிளம்புறப்ப அதே எனர்ஜியில் இறங்கினா. ஏன்னா நம்மளை பார்க்கறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு 10 ரூபா 100 ரூபா இல்லை, ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து அவங்க ஹார்ட் ஏர்ன் மணி கொடுத்து நம்மளை பார்க்க வராங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கான மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். நம்ம ஆரம்பிக்கிறோம், திடீர்னு காணாமல் போய்டுறோம், வேற யாரோ பாடிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு வரல, அவங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த 3 மணி நேரம் எங்களோட வேர்ல்டு ஓவர் விபாப் தமிழ் அந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு ஒரே கான்செப்ட் அந்தந்த லோக்கல் இதுக்காக மாற்றுவோம், கொஞ்சம் மாற்றுவோம், ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் மாற்றுவோம். பட் அந்த 3.5 மணி நேரம் தான் எல்லா இடத்துலையும் டியூரேஷன். அந்த 3.5 hours ஏறுறப்ப என்ன எனர்ஜி இருந்துச்சோ முடிக்கிறப்ப இன்னும் பம்ப் ஆகும். நீங்க என்னோட கடைசி செட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகும். ஸோ அந்த எனர்ஜி இருக்கணும்னா அதுக்கு இம்மென்ஸ் ட்ரைனிங் தேவை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரெயின் பண்ணுவோம். நான் ரெடி ஆகி ஃபிசிக்கலாக ஃபிட்டுன்னு என்னுடைய ட்ரெயினர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கே போனோம். இவ்வளோ ட்ரெயின் ஆகி வந்து எதுக்குன்னா நம்ம அவ்வளோ இப்போ என்னோட கான்செர்ட் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டெப்ஸ் மேக் பண்ணுவோம். இப்போ சென்னை கான்செர்ட்லாம் சிங்கப்பூர்லாம் அட்லீஸ்ட் சின்ன ரேம்ப், சென்னைலாம் இங்கிருந்து எண்டு வரைக்கும் போகும் ரேம்ப். அங்க இருந்து நான் ஓடி வருவேன். ஏன்னா அது அங்க இருக்கவங்களும் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தன் வந்து தன்னோட ஹார்ட் ஏர்ன் பண்ணி செலவு பண்ணி வராங்கிறது அவன் போடுற எஃபர்ட் எனக்காக. அப்ப நான் அவனுக்காக என்ன எஃபர்ட் போட்டேன்னு இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் கிட்டத்தட்ட இந்த எல்லாரும் கேட்பாங்க, ஏன் 1.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சீங்க, ஏன் 1.5 வருஷம் டூர் பண்ணீங்கன்னு. ஏன்னா இது திரும்பவும் இந்த பிசிக்கல் ஸ்டேட்டுக்குள்ள வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஷூட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்னா
திரும்ப அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்குள்ள வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு பாதி நேரம் வந்து ட்ரைனிங்லேயே போகும். அதாவது ஒரு ரன் பண்றோம்னு வைங்களேன், மூச்சு விட்டு ரன் பண்ணலாம், வாயில கீழே மூச்சு விடலாம், பாடிட்டே பண்றப்ப பிரீத் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க, அதே சமயம் ஓடணும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா வேணும். அண்ட் எங்களுக்கு வந்து நோ ட்ராக்ஸ் +1லாம் ஓடாது, அப்படியே வாய்ஸ் வச்சுலாம் ஓடாது. நம்ம விட்டதுதான். ஒரு இதுல வந்து வேங்கம்மா கிளிப் விட்டேன், நிறுத்திட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரா மலேசியாலயோ பாட்டை நிறுத்திட்டு திரும்ப கவுண்ட் பேண்டு கொடுத்து திரும்ப அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட விட்டதுதான் எல்லாமே 100% லைவ். ஸோ அப்படி இருக்கும்போது பாடி ஆடி பண்ணணும்னா அதுக்கு அதுவும் நீங்க பாடுறது மட்டும் இல்ல, ரேப் பண்றீங்க. ரேப்க்கு வந்து உங்க மூச்சு எல்லாமே பிடிக்கணும். ஸோ அதே டைம் நடந்து வேற பண்ணுவேன். ஆமா. ஸோ இதுக்கு பின்னாடி வர எல்லாம் ட்ரெயின் ஆயிருப்பாங்க ஆடுறவங்க, அவங்க கூட சிங்க் பண்ணணும். ஸோ இது ட்ரைனிங்னால தான் பாசிபிள். நிறைய பேர் வந்து இது ஏதோ லக்கு, இது வந்து நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னா யார் வேணா இதை பண்ண முடியும். ஆனால் ட்ரெயின் ஆனாதான், ட்ரெயின் ஆகணும், அதுக்கான எஃபர்ட்டை போடணும், அவ்வளோ எஃபர்ட் போடணும், முயற்சி செய்யணும். ஆமா. 20 நிமிஷம் பிரேக் விட்டு பண்றது வந்து நான் அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். என் கான்சர்ட்டுக்கு வரவங்கள நான் வேற யாரையோ பாட விட்டு நான் போய் உட்காந்தேன்னா அது தப்பா இருக்கும். என் கூட நிறைய பேர் பாடலாம். கரிஷ்மா வருவாங்க, கௌஷிக் வருவாரு, மகாலிங்கம். இப்ப சென்னை கான்சர்ட்ல நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வந்தாங்க. அனிருத்த கொண்டு வந்தோம், மலேசியால யுவன் சார் வந்தாரு. அந்தந்த ஊர்ல அந்தந்த லோக்கல் ஆர்டிஸ்ட் கொண்டு வருவோம். இப்ப கனடால பண்ணப்போ அங்க வந்து சூப்பர்வின் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், அந்த பையனை கொண்டு வந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஆர்டிஸ்ட் உள்ள வந்து பாடலாம். பட் அவங்க பார்க்க வந்து டிக்கெட் கொடுத்து வாங்க நம்ம பார்க்க. ஸோ அதுக்கு உண்மையா இருக்கணும். அதான் உங்களுக்காக வந்தாங்கன்னா நீங்க அங்க ஃபுல் டைம் இருக்கணுங்கிறது பண்றீங்க. நீங்க வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஐகானா இருக்கீங்க. அது ஆனா உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஒரு ஆர்டிஸ்ட்டை விட ஒரு மனிதரா நீங்க வந்து ஒரு ஐகானா இருக்கீங்க. அதை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் அப்பெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. நானா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். உதாரணமா இருக்கீங்க நீங்க. இல்லை, இது யாருக்காவது உதாரணமாக யூஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நானா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க, என்னை சார்ந்து வாழ்ந்தோர் எல்லாமே நல்லங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட இது. நானும் மனுஷன் தான், எனக்கும் இப்போ எல்லா உணர்வுகளும் வரும். நானும் நிறைய தப்புகள் பண்ணலாம். ஆனா தப்பு பண்ணா திருத்திக்கணும். தப்புன்னு தெரிஞ்சுன்னா மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் சாதாரண மனித மாண்புகள். புகழ்ங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். 2 கத்தி மாதிரி இந்த பக்கமும் கீறிடும் அது. ஸோ அதை வந்து அந்த கத்தி கையிலே எடுக்காட்டி இன்னும் சூப்பர். ஃபேம் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒருத்தன் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ நான் ஒருவேளை உங்களுக்கு பிடித்த மாதிரியோ இல்லை ஒரு உதாரணமா இருக்க காரணம் நான் மட்டும் இல்லை, என்னை சுத்தி இருக்கவங்களும் தான். ஸோ உங்களை சுத்தியும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் இருந்தாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே இதா இருக்கலாம். ரொம்ப அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் நான் ஒன்றும் பெரிய ஸ்பெஷலா பண்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நானா இருக்கேன், அவ்வளவுதான். நீங்களா இருக்கிறதா எல்லாருக்குமே ஒரு உதாரணமா இருக்கு. அது உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமா இருக்குன்னா என்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கங்க. இதுல இருந்து ஏதாவது உங்க வாழ்க்கைக்கு மேம்படக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. நான் சொல்ற கருத்துக்கள் ஏதாவது நல்லது இருந்துச்சுன்னா எடுத்துங்க. நானும் தவறான கருத்துக்கள் சொல்லலாம். நானும் கொஞ்சமா தான் வளர்ந்துட்டு இருக்கேன். போன 10 வருஷம் முன்னாடி இருந்த ஆதிக்கு இப்ப இருக்கிற ஆதிக்கும் அறிவு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால அந்த நேரத்துல உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா எடுத்துக்கங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட்க்கு வந்து நான் உங்களுக்கு சில பிக்சர்ஸ் காட்ட போறேன். அந்த பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது அந்த பிக்சர் பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுந்தர்னாவா? எனக்கு வந்து சினிமால எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலா கலீக்ஸ். அவர் மட்டும் சினிமாக்கு முன்னாடியே எங்களை பார்த்துட்டாரு. ஸோ அவர் மட்டும் பர்சனலா அண்ணன், தம்பி படம் கரெக்டாக பண்ணு தம்பி அப்படின்னு கூப்பிட்டு கத்துவாரு. ப்ரொடியூசராக மாறும் பொழுது எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சாரு. ப்ரொஃபஷனல் நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் பர்சனலாக ஒரே ஒருத்தர்னா அது அவர் தான், மைக்கேல் ஜாக்சன். நான் வந்து ஆக்சுவலாக ரேப்பை கண்டுபிடிச்சது வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பாட்டுல இருந்து. ஜாம் பாட்டுல வந்து ஹெவிடின்னு ஒரு ரேப் பண்ணுவாரு. மைக்கேல் ஜாக்சன் பாடல்கள் மூலமா தான் அதுக்குள்ள போனேன். பட் திடீர்னு அந்த ஒரு ஜாம் பாட்டு பார்த்தோன்னா இந்த ஆள் செம்மையா பண்றானே, யாரு இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தேடி போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கு அங்க ஒரு பிள்ளையார் சொல்லினா அது மைக்கேல் ஜாக்சன் மூலமா தான். இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம உங்க பாடலை கேட்டுட்டு வரோம். ஆனா ஒரு கட்டத்துல என் லைஃப்ல வந்து அந்த மியூசியம் இருக்கு டைட்டில் ட்ராக் தான் என்னோட உயிராகவே இருந்துச்சு. நான் என்னோட டிப்ரெஷன் எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் உதவி செஞ்சுச்சு. அப்ப நான் முடிவு பண்ண நான் ஒரு நாள் மீட் பண்றேன்னா அவரோட மியூசிக்னால நான் என்ன ஆயிருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட காட்டணும்னு. இதுதான் நீங்க ஆக்கியிருக்க ஒரு நபர் அப்படின்னு. ஏன்னா 20 வயசுல வந்து சென்னைக்கு என்ன கூட்டிட்டு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ண வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் இல்லைங்க. பாருங்க, லிட்டரலா கூஸ் பண்ணி பாருங்க. சோ இதுதான் எனக்கு என்னுடைய கலை இப்படி ரொம்ப ரொம்ப நன்றி. ரசிகராக இருப்பதற்கு நன்றி. நீங்க ஜெயிக்கும்
ஜெயிக்கும் பொழுது நானா ஜெயிக்கிற உணர்வு எனக்கு ஏற்படும். இது நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்னோட ரீல் ஒன்று வந்து உங்களோட ஸ்டோரியில ரீபோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து நான் நினைச்சேன் அண்ணாக்கு வந்து என்ன ஒரு ரசிகரா தெரியும், அடுத்து அவங்க என் வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நான் ஒரு கண்ணுக்கு நேரம் காட்டணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது அதுக்குள்ள நடந்துருச்சு. அருமை ஆமா, அருமை அது அருமை. உங்ககிட்ட பகிர்ந்து ஐயோ ரொம்ப நன்றி. இதுதான் நீங்க முதல்ல பகிர்ந்துருக்கணும். எனக்கு இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுதான். இந்த மூமெண்ட் எனக்கு என்ன கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். எனக்கும் இந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. ரொம்ப உங்ககிட்ட நன்றி, ரொம்ப நன்றி யாழினி. யங் ராஜா நானும் ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். பெருசா வந்து அந்த பாட்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல பாப்புலர் கிடையாது, பட் ரேப் கேட்கறவங்களுக்கு அந்த பாட்டு தெரியும். இன்டர்நேஷனல்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் இதை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டியும் பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். இன்டர்நேஷனலா தமிழ் மியூசிக் வெடிச்சதுன்னா அதுல பேட்ச்ல யங் ராஜா வருவாரு. ஸோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இது திருவிழா சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. நான் வந்து இந்தியாவுக்கு போய் ஹிப்ஹாப் தமிழாவை தான் பேட்டி எடுத்திருந்தேன். அவங்க கிட்ட நீங்களும் இப்ப கேள்வி கேட்க போறீங்க, சரியா? சஞ்சய், நீங்க முதல்ல உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சரி, வணக்கம் ஆதினா. ஒரு கேள்வி இருக்கு. நீங்க நிறைய இடத்துல கான்சர்ட் பண்ணிருக்கீங்க. சிங்கப்பூர் வந்தபோது நானும் அங்க இருந்தேன். உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்னவா இருந்துச்சு? சிங்கப்பூர் மக்கள் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு? ரெஸ்பெக்டபிள் லவ்ங்கிறது வந்து சிங்கப்பூர்ல தான் அனுபவிக்க முடியும். அவ்வளோ இப்போ கண்ணியமான ஒரு லவ்வாக இருக்கும். அது வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் உங்களோட பயங்கரமான ஃபேன், அதை கூட அவ்வளோ ஒரு இதோட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஐ ரியலி லவ் சிங்கப்பூர். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, சிங்கப்பூர் வந்து என்னுடைய முதல்ல நான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு கடல் கடந்து வந்த ஊர் வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் வந்து என் வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறைய பர்சனலான விஷயங்களும் சிங்கப்பூரில் வந்து கலந்திருக்கிறது. ஹாய் ஆதினா. நிறைய இளைஞர்கள் வந்து பாடல் துறைக்குள்ள இசைத்துறைக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க பலவிதமான சோஷியல் மீடியா மூலமாக அதோட திறமையை வெளிக்காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க ப்ராப்பராக வரதுக்கு ஏதாவது சேனல் இருக்கா? இல்லை நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இளைஞர்களுக்கு, இசைத்துறைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற இளைஞர்களுக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு எதையும் சரின்னு படுதோ, இதுதான் ட்ரெண்ட், இதுதான் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணால் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமே. ஆனால் உங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்களே, அது நடக்கும். அது நடக்காட்டியும் முயற்சி பண்ணங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ do not do it for the likes and the views. Do it just for the fun. அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், லேபிள் இல்லாத ஆர்டிஸ்ட்க்கு உதவி செய்ய ஒரு ஏக்கம் வச்சுருக்கீங்க. இதே மாதிரி மக்கள் எப்படி இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஆதரவு கொடுக்கலாம்? மக்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்னை வச்சு தான் லேபிள்ஸ் இயங்கும். அதை வச்சு தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இயங்கும். லேபிள்ஸ் வந்து மக்கள் எப்படி கன்சியூம் பண்ணுங்கிறது டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிற நிலை இருந்துச்சுன்னா அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு சிந்தனைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆபத்தான ஒரு விஷயமா மாறும். ஒவ்வொருவரும் தனக்கான விருப்பு வெறுப்புகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே ஆர்ட் மாறிடும். உண்மையாக நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் சக்தியை தாண்டி எதுவுமே கிடையாது. வெற்றியோ தோல்வியோ பிடிச்ச விஷயத்த கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. வசந்தம் நேயர்களுக்கு ஹிப்ஹாப் தமிழாவின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது திருவிழா சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இவர் ஏன் இவ்வளவு ஹைப்பா இருக்காருன்னா நீங்க கிளம்ப இல்ல அவங்க என்ன ஹைப் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து நன்றி மறப்பது நன்றென்று அப்படின்னு சொல்லுவாங்க நம் தமிழ் மரபுல. இந்த கலை, நீங்க ஒரு கலையில இருக்கீங்க, அந்த துறையில வந்து உங்களுக்கு யார் இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு நன்றி கடிதம் எழுத போறீங்க. அதை எழுதி எங்களுக்கு வாசிச்சு கண்டு போறீங்க. எழுதிட்டீங்க, யாருக்கு எழுதிருக்கீங்க? படிங்க பார்ப்போம். இது நீங்கள் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஆதரவு கொடுத்த கலை சார், வெங்கா சார், ஹைதர் சார், அனு அக்கா, என் சஞ்சீவ் அண்ணன் 5 பேருக்கு எழுதியிருக்கேன். என்னை ஆதரித்த அனைத்து ப்ரொடியூசர்களுக்கும் நன்றி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு மேடை தேவை, ஒரு வாய்ப்பு தேவை. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். கௌஷிக்கும் சரியாக பயன்படுத்திருக்காரு. என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி. உனக்கு நான் சொல்லுவேன், சஞ்சய்க்கு வந்துடுவோம். சஞ்சய் நீங்கள் சொல்லுங்கள். நான் தமிழ் மொழி ஆசிரியர்களுக்காக எழுதியிருக்கேன். ஏன்னா 24 மணி நேரம் இருக்கும்போது 10 மணி நேரம் மேலே நாங்கள் பள்ளியில் தான் இருப்போம். ஸோ அங்கே வளர்த்த ஆசிரியர்களுக்கு, அன்புள்ள தமிழ் மொழி ஆசிரியர்களே, எனக்கு கற்றுக் கொடுத்தது மொழியை மட்டுமல்ல, நற்குணங்கள், அடையாளம் அப்படின்ற தமிழ் கலாச்சாரத்தை வந்து நீங்கள் ஒரு காவலர்கள் மாதிரி இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பெரும் நன்றி. இந்த நேரத்தில் நான் என்னுடைய தமிழ் ஆசிரியருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் தமிழ் சரியாக கற்றுக்கல. இப்போ ஒளியில் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் இப்போ வந்து எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு.
சரியா சொன்னீங்க. நச்சுன்னு சொன்னீங்க. ஸோ தமிழ் ஆசிரியர் நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. நான் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எழுதியிருக்கேன். அவங்க மட்டும் இல்லாமல் கலையும் என்னை சேர்த்து வளர்த்துருக்கு. இப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்த கலை தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து ஆனந்த கண்ணன். ஏன்னா நம்ம பல முறை நம்ம வந்து இந்த மேடை நாடகங்கள் இந்த நிகழ்ச்சிகள் செய்யும்போது அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த மரபு கலை எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த நல்ல எண்ணம் இருக்குல்ல, அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, அது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு படைப்பு செய்யும் போது அவர் இருக்கிற மாதிரியே இருக்கும். வெரி குட். ஒரு மாமனிதர். சரி, ரொம்ப அழகா தமிழ்மொழி பத்தி பேசுனீங்க. நம்ம வந்து பேசி நீங்க இல்ல பேசி நானு உட்கார்ந்துட்டு இருக்கோம். விளையாடணும், சில விஷயங்கள் எழுதுனீங்க, மனப்பூர்வமா பேசுனீங்க. உங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அன்பளிப்பு ஒன்று இருக்கு, கொடுப்ப பார்ப்போம். எப்படி அதுல நம்ம மட்டும் வெறும் இப்போ கையோட ஒரு அனுப்ப முடியும்? ஐபோன் இல்ல ஏர்பாட்ஸ் iPhone அல்ல, அது ஓலைச்சுவடி, நீங்க தான் எங்களுக்கே வாங்கி தரணும். ஆத்திச்சூடி, நன்றி. இது என்னது? திருக்குறள். திருக்குறள். அறத்து பால் பாத்தீங்களா? ஓலைச்சுவடி, ஆத்திச்சுவடி, திருக்குறள். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய சேர்ந்து சிரிச்சிருக்கோம். உங்க கூட சேர்ந்து எங்களையும் ஒரு ஆக்டிவிட்டி வேற பண்ண வச்சுட்டீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து, மக்களும் சேர்ந்து தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நிச்சயமாக எல்லாருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? சொல்லிடலாம். வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்.